வெல்கம் வீவர்ஸ். அன்று அக்டோபர் 23, 2024 பெங்களூர், கர்நாடகா. இங்க 34 வயதான அர்ச்சனா அப்படின்ற ஒரு பெண்ணு கொல்லப்பட்டு மண்ணுல குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு அப்புறமா நடந்ததுதான் எல்லாராலையும் ஷாக்கிங்கா பார்க்கப்பட்டது. இப்படி குழி தோண்டி புதைக்கப்பட்ட 34 வயதான அர்ச்சனா புதைக்கப்பட்ட சில நேரத்திலேயே அந்த குழியிலிருந்து எழுந்து வந்து எல்லாருக்குமே அதிர்ச்சி கொடுத்திருக்காங்க. அப்படி அர்ச்சனாவானிக்கு யாரு கொலை பண்ணது, எப்படி அர்ச்சனா இறந்தும் அந்த குழியிலிருந்து அர்ச்சனா எப்படி எழுந்து வந்தாங்கன்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல டீப்பா அனலைஸ் பண்ண போறோம். இப்படிப்பட்ட கிரைம் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட சின்ன சப்போர்ட் தான் என்னோட மிகப்பெரிய மோட்டிவேஷன். இது உங்கள் சிவா ஃபம்பர். நான் உங்கள் சிவா. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். கிரைம், த்ரில்லர், மிஸ்ட்ரி, ஸ்ட்ரேஞ்ச், சால்வ், அன்சால்வ் கேசஸ் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, இதோட ஃபேன் அப்படின்னா இப்பவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மேலும் நம்ம யூடியூப் சேனல்ல போடக்கூடிய கேஸ் பத்தின கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் இது எல்லாமே யூடியூப்ல காமிக்க முடியாதுன்றதுனால நம்மளோட அபிஷியல் டெலகிராம் குரூப்ல தான் நான் ஷேர் பண்ணுவேன். நம்ம சேனலோட அபிஷியல் டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. டெலகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கும் நம்ம சேனலோட அபிஷியல் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின்னிடு கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. பெங்களூர் கிருஷ்ணாபுரம் அப்படின்ற பகுதியில் 34 வயதான அர்ச்சனா 2 குழந்தையோட வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்களோட திருமண வாழ்க்கை கசப்பு தன்மையா இருந்திருக்கு. இவங்களோட ஹஸ்பண்ட் இவங்க கூட இருந்த வாக்குவாதத்தால இவங்க 2 குழந்தையும் விட்டுட்டு தனியா போயிருக்காரு. இதுக்கு அப்புறமா தன்னோட குழந்தைங்களை எப்படி வளர்க்கறது, தன்னோட குழந்தைங்களுக்கு எப்படி காசு சேர்க்கறது அப்படின்னு யோசிச்ச அர்ச்சனா தனக்கு தெரிஞ்ச யோகா கிளாஸ ஆரம்பிச்சிருக்காங்க. இங்க நிறைய ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வழக்கமா வராங்க. இதுல வரக்கூடிய காசை வச்சுதான் தன்னோட 2 குழந்தையும் வளர்த்து வந்திருக்காங்க இந்த 34 வயதான அர்ச்சனா. இந்த நிலைமையில தான் 40 வயதான சதீஷ் ரெட்டி அப்படின்றவரோட அறிமுகம் அர்ச்சனாக்கு கிடைச்சிருக்கு. இந்த 40 வயதான சதீஷ் ரெட்டி அர்ச்சனா கிட்ட வந்து, நான் ராணுவத்துல ஒர்க் பண்றேன், எனக்கு முதுகு வலி அதிகமா இருக்கு, அந்த வலியை என்னால தாங்கவே முடியல, அதை உங்களோட யோகா மூலியமா தான் சரி பண்ணணும் அப்படின்னு அர்ச்சனா கிட்ட சொல்லியிருக்கான். இதுக்கு அர்ச்சனா, ஓகே நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, உங்களோட முதுகு வலியை யோகா மூலமா ஈஸியா சரி பண்ண முடியும் அப்படின்னு அவரை தன்னோட யோகா கிளாஸ்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்படி வழக்கமா யோகா கிளாஸுக்கு வந்த சதீஷ் ரெட்டி அர்ச்சனா கூட நம்பிக்கை தன்மை உள்ள நபரா மாற ஆரம்பிச்சிருக்கான். ஸோ இந்த நிலைமையில தான் சதீஷ் ரெட்டி அர்ச்சனா கிட்ட, எனக்கு நிறைய நிலங்கள் இருக்கு, அதை நிறைய பேருக்கு என்னோட நிலத்தை லீஸுக்கு விட்டுருக்கேன், ஒரு நாள் உங்களை கூட்டிட்டு போயிட்டு அந்த நிலத்தை காட்டுறேன் அப்படின்னு அர்ச்சனா கிட்ட சொல்லியிருக்கான். அதுக்கு அர்ச்சனாவும் சரி ஓகே ஒன் டே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படிதான் ஒரு நாள் அர்ச்சனாக்கு கால் பண்ண சதீஷ் ரெட்டி, நான் உங்களுக்கு துப்பாக்கி எப்படி சுடுறது அப்படின்ற பயிற்சி உங்களுக்கு தரேன், அது மட்டும் இல்லாம என்னோட நிலத்தை பார்க்கணும்னு சொன்னல அதையும் கூட்டிட்டு போயிட்டு உங்களை காட்டுறேன், நான் உங்க வீட்டுக்கு வெளியே தான் கார்ல வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா கிட்ட போன்ல சொல்லியிருக்கான். அர்ச்சனாவும் சரி போலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு கீழே இறங்கி வராங்க. இப்படி தன்னோட வீட்டுக்கு கீழே இருக்க சதீஷ் ரெட்டி கொண்டு வந்த கார்ல அர்ச்சனா நம்பி ஏறி இருக்காங்க. அப்போ அந்த காருக்குள்ள இருந்த 4 பேர், அதாவது சதீஷ் ரெட்டியை தவிர 4 பேர் அந்த காருக்குள்ள இருந்திருக்காங்க. இந்த 4 பேரையும் பார்த்து அர்ச்சனா யார் இவங்க அப்படின்னு சதீஷ் ரெட்டி கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு சதீஷ் ரெட்டி, இவங்க என்னோட நண்பர்கள் தான், லேண்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில் எல்லாமே இவங்க தான் எனக்கு சஜஷன் பண்ணுவாங்க, ஸோ அதனால தான் இவங்களை கூட கூட்டிட்டு வரேன் அப்படின்னு அர்ச்சனா கிட்ட சதீஷ் ரெட்டி சொல்லியிருக்கான். அர்ச்சனா இதையும் நம்பி அந்த சதீஷ் ரெட்டி கொண்டு வந்த கார்ல ஏறி கிளம்பி இருக்காங்க. சரியா அர்ச்சனாவோட வீட்டுல இருந்து 30 கிலோமீட்டர் தள்ளி சிட்லகட்டா தாலுகாவில் உள்ள தனமிட்டன கல்வி அப்படின்ற காட்டு பகுதிக்கு அந்த கார் உள்ள போயிருக்கு. இந்த விஷயத்த பார்த்த அர்ச்சனாவுக்கு மனசுல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு சதீஷ் ரெட்டி கிட்ட காரை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சதீஷ் ரெட்டியும் அந்த கார்ல இருந்த 4 பேரும் அர்ச்சனாவை அடிச்சு அமைதியா
வாயை மூடிட்டு வா அப்படின்னு மிரட்டி இருக்காங்க. இதுக்கப்புறமா அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள போன சதீஷ் ரெட்டி காரை ஒரு ஓரமா நிறுத்திட்டு அர்ச்சனாவை இழுத்துட்டு போயிட்டு காட்டுக்குள்ள தள்ளி இருக்கான். இப்படி அந்த 5 பேரும் அர்ச்சனாவை அடிக்க கூடாத இடத்துல அடிச்சு அர்ச்சனாவோட ட்ரெஸ் எல்லாமே கழட்டி அர்ச்சனாவை முழு நிர்வாணமா ஆக்கியிருக்கானுங்க. இதை கவனிச்ச அர்ச்சனா அந்த மனுஷ மிருங்களுக்கு முன்னாடி கூணு குனிஞ்சி அழுதுட்டே அங்க உக்காந்து இருக்காங்க. இதுக்கு அப்புறமா அர்ச்சனா எதுக்கு என்னை இப்படி அசிங்கப்படுத்தி அடிக்கிறீங்க, யார் உங்களை அனுப்புனது, எதுக்காக என்னை இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிந்து அப்படின்ற ஒரு நபரை சொல்லி அவங்க அனுப்பிதான் உன்னை இப்படி பண்ற அப்படின்னு அர்ச்சனாவை மிரட்டி இருக்காங்க. இதை கேட்ட அர்ச்சனா ஷாக்கிங்ல உறைஞ்சு போறாங்க. இந்த நிலைமையில தான் சதீஷ் ரெட்டி தன்னோட கையில இருக்க கேபிளால அர்ச்சனாவோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சிருக்கான். அர்ச்சனா மூச்சு விட முடியாம அந்த இடத்துலயே இறந்து போறாங்க. இதுக்கு அப்புறமா ஆள் யாராவது வர போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு சதீஷ் ரெட்டி கூட வந்த அந்த 4 பேரும் அர்ச்சனாவோட உடலை மண்ணுல மேலோட்டமா குழி தோண்டி புதைச்சிட்டு அங்கிருந்து அர்ச்சனாவோட ட்ரெஸ்ஸையும் அர்ச்சனா கழுத்துல மாட்டியிருந்த நகை வளையல் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்கிருந்து வந்த கார்லயே கிளம்பி இருக்கானுங்க. இப்படி அவனுங்க போன ஒரு சில நேரத்துல அர்ச்சனா அவனுங்க போனது தெரிஞ்சு அந்த குழியில இருந்து முழு நிர்வாணமா எழுந்து நின்று இருக்காங்க. எப்படி இது அர்ச்சனாவில் முடிஞ்சுது, இறந்த அர்ச்சனா எப்படி வெளியே வர முடியும் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகமா இருக்கலாம். எஸ், அர்ச்சனா யோகா டீச்சர் அப்படின்றதுனால அவங்களால மூச்சை எவ்வளவு நேரத்துக்கு வேணா அடிக்க வைக்கக்கூடிய திறமை அவங்க உடம்புல இருந்திருக்கு. இதை யூஸ் பண்ணி தன்னோட திறமையால அந்த மனித மிருகங்கள் கிட்ட இருந்து தன்னோட உயிரை காப்பாத்தி மூச்சை அடக்கி அந்த குழியில அவங்க போற வரையும் படுத்து இருந்திருக்காங்க. இப்படி அர்ச்சனா முழு நிர்வாணமா அங்கிருந்து காட்டுக்குள்ள நடந்து போயிருக்காங்க. இப்படி 2 கிலோமீட்டர் தள்ளி அங்க ஒரு வீடை பார்த்திருக்காங்க. அந்த வீட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பெண்களை பார்த்து இந்த விஷயத்த சொல்லி அவங்க கிட்ட இருந்து ஆதரவு கேட்டிருக்காங்க. இதுக்கு அப்புறமும் அந்த வீட்டுல இருந்த பெண்கள் அர்ச்சனாவுக்கு ட்ரெஸ் கொடுத்து அவங்கள அங்கேயே கொஞ்ச நேரம் தங்கி இருக்கும்படி அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி அங்க தங்கி இருந்த அர்ச்சனா கொஞ்ச நேரம் கழிச்சு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அங்கிருந்து அடுத்த நாள் காலையில வேகமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. அங்க தனக்கு நடந்த ஒவ்வொரு உண்மையும் போலீஸ் கிட்ட ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ போலீஸ் இப்படிப்பட்ட மனித மிருகங்கள் யாரு, இப்படி பண்ற அளவுக்கு எங்க தைரியம் வந்தது அப்படின்னு போலீஸ் விசாரணையை தீவிரப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தீவிரப்படுத்துறப்பதான் அர்ச்சனா கிட்ட அந்த 5 பேர் உங்களுக்கு தெரிஞ்ச நபரா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அர்ச்சனா இல்ல, எனக்கு யாருன்னே தெரியாது, ஆனா அதுல ஒருத்தனை மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு போலீஸ் கிட்ட உண்மையை சொல்லியிருக்காங்க. அது சதீஷ் ரெட்டி அப்படின்னும் தனக்கு யோகா கிளாஸ் மூலயமா அவன் பழக்கம் ஏற்பட்டது அப்படின்னும் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் போலீஸ் சதீஷ் ரெட்டி, 35 வயதான நாகேந்திர ரெட்டி, 34 வயதான ரமணா ரெட்டி, 27 வயதான ரவி, அப்புறம் ஒரு மைனர் பையன் அப்படின்னு இந்த 5 பேரையும் ஒரு இடத்துல இருந்து கைது பண்ணியிருக்காங்க. இப்படி கைது பண்ணி இவங்களை விசாரிக்க சொல்லதான் போலீஸே ஷாக்கிங்ல உறைஞ்சு போற மாதிரி ஒரு சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. இந்த கேஸ்ல பிந்து அப்படின்ற ஒரு லேடி ஈடுபட்டிருக்கனால அந்த பிந்துவை அரெஸ்ட் பண்ணி விசாரணைக்கு போலீஸ் அழைச்சிட்டு வராங்க. அப்போ அந்த பிந்துவை விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சதுனால ஒரு உண்மையா போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு. அப்போ அந்த பிந்து போலீஸ் கிட்ட கன்ஃபெக்ஸ் பண்ணது இதுதான். பிந்து கர்நாடகால இருக்க சிக்கப்பல்லக்பூர் அப்படின்ற பகுதியில தன்னோட ஹஸ்பண்டான சந்தோஷ் கூட ஹாப்பியா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இந்த நிலைமையில தான் சந்தோஷ் யோகா கிளாஸ் மூலமா அர்ச்சனா கூட க்ளோஸ் ஆகிற நிலைமை ஏற்பட்டிருக்கு. அர்ச்சனாவும் சந்தோஷும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா க்ளோஸா பழக ஆரம்பிச்சிருக்காங்க. இது பிடிக்காத பிந்து தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட எவ்வளவோ வாக்குவாதம் பண்ணியும் அர்ச்சனா கிட்ட பேச வேணாம்னு சொல்லியும் சந்தோஷ் கேட்காததுனால பிந்துவோட மனநிலை வேற மாதிரி மாற ஆரம்பிச்சிருக்கு. இந்த நிலைமையில தான் 40 வயதான சதீஷ் ரெட்டி அப்படின்ற நபரை பிந்து சந்திக்கிறாங்க. இந்த சதீஷ் ரெட்டி கிட்ட இந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி நீங்க அவளை அசிங்கப்படுத்தி முழு நிறுவனமாக்கி அவளை கொலை பண்ணணும், இதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் உங்களுக்கு நான் தரேன் அப்படின்னு 40 வயதான சதீஷ் ரெட்டிக்கு ஆசையை காட்டியிருக்கா. இதுக்கப்புறமா சதீஷ் ரெட்டி அர்ச்சனா கிட்ட எப்படி பழகணும் அப்படின்னு சதீஷ் ரெட்டிக்கு பிந்து ஐடியா கொடுத்திருக்கா. இதுக்காக 3 மாசமா அர்ச்சனாவை ஃபாலோ பண்ணி அவ எங்க போறா, எங்க வரா, என்ன பண்றா அப்படின்னு பிந்து ஒரு விஷயம் அர்ச்சனாவை ஃபாலோ பண்ணியிருக்கா. இதுக்கு அப்புறம் தான் சரியான நேரம் பார்த்து 40 வயதான சதீஷ் ரெட்டியை அர்ச்சனா கூட பழக விட்டுருக்கா. இதுக்கப்புறமா இந்த நல்ல விஷயத்த பார்த்து தான் சதீஷ் ரெட்டி அர்ச்சனாவை கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி அசிங்கப்படுத்தி கொலை பண்ணியிருக்கானுங்க. இதுக்கப்புறமா போலீஸ் அவனுக்கு யூஸ் பண்ண காரு, அர்ச்சனா யூஸ் பண்ண நகை, அர்ச்சனாவோட ட்ரெஸ் எல்லாமே ஹேண்ட் ஓவர் பண்ணி இவங்க 6 பேரையும் நவம்பர் 6ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு ஜெயில அடைச்சிருக்காங்க. இப்போ இந்த கேஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கனால தான் இவ்வளவு விஷயம் தான் என்னால கலெக்ட் பண்ண முடியும்.
முடிஞ்சது. ஸோ இந்த கேஸோட ஃபியூச்சர் அப்டேட் நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன். அர்ச்சனாவோட இந்த செயல் அவங்களோட உயிரை மட்டும் இல்ல, அவங்களோட திறமைய இந்த நாட்டுக்கு எடுத்துக்காட்ட அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட மனித மிருகங்கள் முன்னாடி நம்மளோட வீட்டு பெண்கள், பெண் குழந்தைங்களை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட தலையாய கடமையா இருக்கு. ஸோ எனிவே டியர் வியூவர்ஸ், இந்த அர்ச்சனாவை பத்தியும் இந்த மனித மிருகங்கள் பத்தியும் உங்களோட கருத்தை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி கிரைம் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட சின்ன சப்போர்ட் தான் என்னோட மிகப்பெரிய மோட்டிவேஷன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். நன்றி. See you soon.